இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க ராசி ரிஷபராசி. ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ராசி. சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ராசி அப்படிங்கிறதுனால இந்த ராசிக்காரங்க நல்ல அழகாக இருப்பாங்க. கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய ராசி சின்னம் காளை மாடு அப்படிங்கிறதுனால கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. அழகில் கலையில் இதெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு உடையவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இசை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். பெரும்பாலும் ஒரு சில எல்லாம் பார்த்திங்கன்னா ரிஷபராசி என்பர்கள் கொஞ்சம் நல்லா பாட்டு பாடுறவங்களாகவும் இசையில் கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த வீடு பார்த்திங்கன்னா அப்படியே நீட்டாக அழகாக இருக்கும். ஏன்னா ரொம்ப தூய்மையாக வச்சுருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இவங்களுடைய ராசிநாதனே சுக்கிரன். அதனால் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இவங்களுடைய வீட்டை நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக வச்சுருக்கக்கூடியவங்களாம் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். தூய்மை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால வீட்டை ரொம்ப அலங்காரமாக வச்சுருப்பாங்க. குடிசை வீடாக இருந்தாலும் கூட அதை நீட்டாக ரசனையோடு இருக்கிற மாதிரி நல்லா பெயிண்ட் பண்ணி நீட்டாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு கலை ரசனை உள்ள ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உடுத்துகிற உடையை கூட ரொம்ப தூய்மையாக உடுத்தக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, இந்த காலகட்ட சூழல் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட்டில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த ஆவணி மாதம் 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் நிகழப்போகுது. அதுக்கு முன்னாடி இருக்கிற வாரத்தில் ஒரு சின்ன இடைச்சல் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை பற்றியும் நம்ம விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் பொதுவாக பார்க்கும்போது ரொம்ப டேலண்டாக இருப்பாங்க. நல்ல ஒரு கலை ரசனையுடைய ஒரு நபர்களாக இருப்பாங்க. தன்னுடைய குடும்பம் தான் உலகம் அப்படின்னு வாழ்வாங்க. ஒரு சிலருக்கு தொழில் செய்கிற இடம் பிடிக்கும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையை ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பம் தான் உலகம் அப்படின்னு வாழ்வாங்க. தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய தாய் தந்தையார் அப்படின்னு வாழக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஏன்னா இந்த ரிஷபராசியில் சூரியனோட நட்சத்திரமும் இருக்குது, சந்திரனோட நட்சத்திரமும் இருக்குது, செவ்வாயோட நட்சத்திரமும் இருக்குது. அதனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குடும்பத்தை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. உங்களுடைய வீட்டில் கூட யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த ரிஷபராசிக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ரிஷபராசிக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சிம்ம ராசியில் சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வந்து அமர்ந்திருக்கிறார். இந்த ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சூரியன் நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை தர இருக்கிறார். அதனால் ரிஷபராசிக்கு இதுனா வரையிலும் இருந்த அந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்கள் கிடைக்கும். குறிப்பாக தலைமைத்துவம், தலைமை பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு. சனி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான மீன ராசியில் லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய நம்மளுடைய ரிஷபத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 11ஆம் இடத்துல லாப இடத்துல இருக்கும்போது அவரும் வக்கரகமாக இருக்கும்போது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்தாலும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வருகின்ற வாரத்தில் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகமாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான கடகராசியில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார். இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது நம்மளுடைய ரிஷபத்துக்கு இன்னும் ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம். ராகு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான கும்பராசியில் தொழில் ஸ்தானத்தில் ஜீவஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். கேது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சிம்ம ராசியில் சூரியனோடு இணைந்து அமர்ந்திருக்கிறார். இது வந்து மிகப்பெரிய ப்ளஸ் நம்மளுடைய ரிஷபத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரனும் புதன் செவ்வாய் இந்த கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை ரொம்ப யோக பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். முற்பகுதியை விட பிற்பகுதி ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சில முக்கியமான கிரகங்களுடைய ஆதிக்கம் ரொம்ப சாதகமான இடத்துல இருக்கிறதுனால தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு 11ஆம் இடமான
11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் கடந்த சில நாட்களாக பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடைஞ்சல், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களால் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். 10ல் ராகு இருக்கிறதுனால உங்களுடைய நிர்வாகத்திறனை அனைவருமே கூப்பிட்டு பாராட்டுவாங்க. மேலதிகாரியோட அன்பு ஆதரவு கிடைக்கும். முக்கியமான பொறுப்பு கிடைக்கும். வெளியூர் வெளிநாடுல செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும். புதுசாக ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அந்த தொழிலை விரிவுபடுத்தினீங்கன்னா கூட நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலில் கூட நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிறைய வாடிக்கையாளர் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு வருமானம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு அனுகூலமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய ரிஷபத்துக்கு. பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. கடந்த மாதத்தை ஒப்பிடும்போது இந்த ஆவணி 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வருமானம் போதுமான அளவு ஈட்ட முடியாதனால ஒரு சிலர்லாம் நகையை அடமானம் வச்சு அதன் மூலிமா பொருளீட்டு இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த அடமானம் வைத்த நகையெல்லாம் மீட்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு ஏற்படுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. ஏன்னா 4ஆம் வீட்டில் சூரியனும் கேதுவும் இணைந்திருக்கிறதுனால வீடு, நிலம், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், இதெல்லாம் ஏதாவது பராமரிப்பு பணி செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இந்த ரிஷபத்துக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. ஒரு சிலர்லாம் வீடு ஏதாவது பெயிண்ட் அடிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வேலையில் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சுப வரையும் நீங்கள் கொஞ்சம் இந்த ஆவணி 15க்கு அப்புறம் நீங்கள் செஞ்சுக்கிறதும் நல்லது. ஒரு நிலமோ, ஒரு வீடோ, ஒரு வண்டி வாகனமோ, பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனமோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சுப வரையும் செஞ்சுக்கிறது நீங்கள் நல்லது அப்படின்னு சொல்லலாம். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது விரைய செலவு, அதாவது தேவையற்ற விரைய செலவு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அல்லது ஒரு சிலர்கிட்ட நிதியை ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. நீங்கள் கொஞ்சம் சுப விரயம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய ஏமாற்றம் எதுவுமே இந்த ரிஷபராசிக்கு இந்த காலகட்டத்தில் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். 4ஆம் இடத்துல 4 கிரகங்களுடைய கூட்டு கிரக அமைப்பு இருக்கிறதுனால உங்களுடைய தாயாருக்கு ஏதாவது சின்னது ஏதாவது மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வழக்கு விவகாரங்களில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்கள்லாம் அந்த வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிற மற்ற நபர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லது. 3ஆம் இடத்துல குரு உச்சப்பட்டு இருக்கிறதுனால சகோதரியால் ஒரு சில மன வருத்தங்கள் இருந்தது இல்லையா, அந்த மன வருத்தம், மன குழப்பம் இது எல்லாமே சரியாகும். ஒரு சுமூகமான உறவு இந்த காலகட்டத்தில் தென்படும் இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். அவங்களுடைய உதவியெல்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம், ஒரு பேச்சுவார்த்தை இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக உடல்நிலையில் ஒரு சில மருத்துவ செலவு செஞ்சுட்டு இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அவரோட கூட சூரியனும் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு நெஞ்சு சார்ந்த பகுதியில் ஏதாவது சின்னதாக வலி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு சில ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும். உங்களுக்கு அது இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் உரிய ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தம் சம்மந்தமான பிரச்சனை, ஒரு சிலருக்கு உஷ்ண சம்பந்தமான உபாதைகள், சிறு சிறு தொந்தரவுகள் அப்பப்போ வரும். பெருசாக இந்த காலகட்டத்தில் பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். உடலையும் சரி மனதையும் சரி புத்துணர்ச்சியோடு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க. மனதில் நிறைய விஷயங்கள் போட்டு குழப்பிட்டு இருக்கும்போது மன அழுத்தம் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் எதாக இருந்தாலும் சரி ஓப்பன்டாக பேசிக்கிறது கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லலாம். மனதில் போட்டு அது கரெக்டாக இது கரெக்டாக அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்கிறத விட வெளிப்படையாக பேசும்போது மனதுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். உங்களுடைய புத்துணர்ச்சியுமே அதிகமாகும். 4ஆம் இடத்துல கல்வி ஸ்தானத்தில் வித்தியக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் வந்து அமரும்போது படிப்பில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஒரு சில மாணவர்கள் கவனச்சிதறல் ஏற்படும். கடந்த மிட்டப்பில் நீங்கள் எழுதின மார்க்கை விட இப்போ வருகின்ற நாட்களில் நீங்கள் வைத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். திட்டமிட்டு படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு மேன்மை இருக்குது. சிறந்த மாணவர் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால
நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு இந்த ரிஷபத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த ரிஷபராசி என்பர்கள் குடும்ப விவகாரங்களை வெளிநபர்கிட்ட அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம். தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் உரிய ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். சனிக்கிழமையில் முடிந்தால் ஏழை எளியவருக்கு ஆதரவற்று இருக்கக்கூடியவங்களுக்கு அன்னதானம் வழங்கிடுவாங்க. சனி பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். நம்பிக்கையோடு மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.